ரோசி இன்னைக்கு நீ ஸ்கூல் போய் ஆகணும். ஸ்கூல் போய் தான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு தான் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் எல்லாம் கொடுப்பாங்க. கண்டிப்பாக நீ ஸ்கூல் போய் ஆகணும். மம்மி நான் போக மாட்டேன் மம்மி. மம்மி என்னை அடிக்கிறாங்க மிஸ், நான் போக மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு, நான் போக மாட்டேன். ஏய் நீ ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூலுக்கு போய் படிக்கிற வழியே போகணும். ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் இன்னும் வந்தாலும் பரவாயில்ல, போயிட்டு வந்துடு. மம்மி ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டு ரொம்ப மோசமாக இருக்கும், நான் சரியாகவே படிக்கலை. ரோசி பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? நீ இந்த வாட்டி எக்ஸாம் ஒழுங்காக எழுதல, அது எங்களுக்கு தெரியும். நீ பரவாயில்ல. மர்மவுல நீ கொடுக்குற செல்லம் தான் அவன் ஒழுங்காகவே படிக்க மாட்டான். எப்படி படிக்கணும் தெரியுமா? இந்த மாதிரி படித்தா எப்படி உட்பட முடியும்? ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் எத்தனை ரேங்க் வந்திருக்கான்னு தெரியல. அவனை நம்ம என்ன தான் பண்ணுறது? ஒழுங்காக படிக்கணும் ரோசி, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. மம்மி பாட்டி திட்டுறாங்க, எனக்கு பயமா இருக்கு. பாட்டி திட்டுறாங்க, பட் அடி வேறு திட்டுவாங்க, என்ன பண்ணுறது? ரோசி இந்த மாதிரி பயந்துட்டு இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸ்கூல் கிளம்பி போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும். சரி ஓகே மம்மி, நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். அத்தை பிள்ளைங்களை வந்து ரொம்ப கண்டிக்கக்கூடாது. அவங்கள கொஞ்சம் அவங்க போக்கில் போய் தான் பிடிக்கணும். நீங்கள் என்ன உடனே கண்டிக்கிறீங்க? அதெல்லாம் பிள்ளைங்க பயப்படுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது அத்தை. ஸ்கூலுக்கு போய் பார்ப்போம் அவள் என்ன பண்ணியிருக்கான்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரி மருமவள, நீ சொல்லிட்டல, பார்க்குறேன் என்னன்ட்டு.